வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனல் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து கோடவுன் ஒயரிங் பார்க்க போகிறோம். கோடவுன் ஒயரிங் இப்போ வந்து கோடவுன் ஒரு பெரிய டனல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலை பார்க்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு லைட்டாக ஆன் பண்ணிட்டு போவோம். ஒரு லைட்டை ஆன் பண்ணுற அதே வேளையில் அடுத்த லைட்டை ஆஃப் ஆகும். அதுதான் அந்த ஒயரிங்கு. அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுவிட்சு. ஓகே, L1 லைன் காமன். அடுத்தது வந்து அடுத்த சுவிட்சு இந்த இருக்கு இல்லையா, ரெண்டு சுவிட்சு போட்டுக்குவோம். நமக்கு ஒரு 3 பல்பு இதில் போட்டுக்கலாம். இது ஒரு பல்பு, ஓகே, இது ஒரு பல்பு, ஓகே, மூணாவது ஒரு பல்பு, ஓகே. இது வந்து இது ரெண்டும் வந்து 2-வே சுவிட்சு. L1 காமன், L2 அதே மாதிரி L1 காமன், L2. இனி இது ஒயரிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துக்குவோம். நியூட்ரல் இருந்தால் இருக்கு இல்லையா, நியூட்ரல் ஃபஸ்ட்டு பல்புக்கு வருது. அதே நியூட்ரல் அடுத்து ரெண்டாவது பல்புக்கு வருது. அதே நியூட்ரல் மூணாவது பல்புக்கு வருது. இது வந்து நியூட்ரல், ஓகே. அப்புறம் இனி இப்போ லைன் கொடுப்போம். நமக்கு லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதா சுவிட்சில் வருது, நார்மல் சுவிட்ச், ஓகே. அடுத்து இந்த சுவிட்சிலேருந்து நேரம் நம்ம எடுத்து இதில் வந்து காமனில் கொடுக்குறோம். எங்கே காமனில் கொடுக்குறோம். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து லைன் 1 அல்லது லைன் 2 கொடுப்போம். இதில் வந்து காமனில் கொடுக்குறோம். காமன்லேருந்து இந்த அடுத்தது என்ன போகுதுன்னா, இந்த L1 வந்து இதுக்கு போயிடுது, ஓகே. இப்போ வந்து மேலே பொசிஷனில் வச்சா இந்த லைட் எரியும். இப்போ L2வில் வச்சோம்னா அடுத்து எங்கேயுமே போகல இதிலேருந்து. அப்போ அடுத்தது L2லேருந்து கொடுப்போம் நமக்கு, ரைட்டா. L2லேருந்து இந்த பவர் வந்து நேரம் இந்த காமனுக்கு போகுது, ரைட்டுங்களா. அடுத்தது நம்ம வந்து ரெண்டாவது பல்புக்கு L1லேருந்து கொடுக்குறோம். இது இப்போ அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகே. இப்போ இதை கீழே வச்சிட்டோம்னா காமனுக்கு பவர் வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணோம்னா இந்த இது எரியும். அடுத்தது நமக்கு இன்னும் லைட்டு சுவிட்சு இருந்ததுன்னா அடுத்த சுவிட்சுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த சுவிட்ச் இல்லை, நம்ம அடுத்து வந்து ஒரு பல்பு தான் போட்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நேராக இந்த பல்புக்கு கொடுத்துட்றோம், ரைட்டா. இதுதான். அப்போது ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணும்போது செகண்ட் லைட் இது எரியாது, ஏன்னா இங்கே பவர் போகாது. அதே மாதிரி இந்த லைட்டை ஆன் பண்ணும்போது இது ரெண்டும் ஆஃபில் இருக்கும். இது மட்டும் அடுத்தது பார்த்தோன்னா இது மட்டும் நமக்கு தனியாக ஆன் ஆகும், ரைட்டுங்களா. இதுதான் இதோட ப்ரொசீஜரு. இது வந்து பெரிய குடோனு, மார்க்கெட்டு, இந்த மாதிரி பெரிய இது டனல் இதில் எல்லாம் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சர்க்யூட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சின்ன லேம்பு போட்டு யூஸ் பண்ணுறோம், அங்கே வந்து பெரிய லெவலில் லேம்ப் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம இதை வந்து செஞ்சு பார்த்துருவோம் எப்படின்னு. கனெக்ஷனை பார்ப்போம். நம்ம வந்து 3 சுவிட்ச் எடுத்துருக்குறோம், ஓகே. இது 2-வே சுவிட்சு, இது 2-வே சுவிட்சு, இது 1-வே சுவிட்சு. பவர் நேரம் 1-வே சுவிட்சில் வருது. 1-வே சுவிட்சில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா காமனுக்கு போயிடும், ஓகே. காமன்லேருந்து அடுத்து L1 வந்து இந்த இதுக்கு போகுது. L2லேருந்து அடுத்த சுவிட்சுக்கு வருது, காமனுக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா L1லேருந்து இந்த பல்புக்கு போகுது, L2லேருந்து இந்த பல்புக்கு போகுது. இதே தான் நம்ம என்ன இங்கே போட்டோமோ அதே தான். அடுத்து நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இந்த பல்புலேருந்து இதுக்கு இந்த பல்புக்கு வரும், இதுலேருந்து இதில் வரும், இதுலேருந்து போய் பவர் முடிஞ்சிடும் சர்க்யூட்டு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாம், ரைட்டா. இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லைட் எரியும், பவர் ஆன் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் லைட்டு. அப்புறம் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இருக்குல்ல, செகண்ட் லைட் எரியுது. இப்போ செகண்டு வேண்டாம், அடுத்து மூணாவது இடத்துக்கு போனோன்னா இந்த தேர்ட் லைட்டையும் எரியும். 3 ஒரே நேரத்தில் எரியாது. அதுதான் இதோட இது. ஏதாவது ஒரு லைட்டை தான் நம்ம வச்சு வேலை பார்க்க முடியும். இது குடோன் ஒயரிங் கனெக்ஷன் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.